மரா, சாப்பாடு ரெடிடா. கை கழுவிட்டு வா, சாப்பிடலான்னு. பிஸியாக இருப்பாப்புல போல. டேய், கை கழுவிட்டு வா, சாப்பிடலான்னு சொன்னேன். மரா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வரியா இல்லையா? நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. அண்ணே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேண்ணே. பார்த்தப்பா. அண்ணே ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே, ஒரு 2 நாளில் திருப்பி கொடுத்துட்றேன். திடீர்னு கேட்குறியப்பா, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. ஒரு மாதம் கொஞ்சம் பொறுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு, எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு, அதில் வேணா தர்றேன். சரிண்ணே, பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுறேன். சரிப்பா. இந்தா சாப்பிடு. ஏன்? சாப்பிடு. நீ போனெல்லாம் பேசி முடிச்சிட்டு வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் சூடு ஆறிடுச்சுன்னா வேற சூடு இல்லைன்னு குறை சொல்லுவ. சாப்பிடு, சாப்பிட்டே பேசு. புருஷன் பட்னியா இருக்க கூடாதுன்னு காதலோட கொடுக்குற, அதையும் திட்டிட்டே தான் கொடுக்கணுமா? என்ன என்ன சொன்ன? சூடா இருக்குன்னு சொன்னேன். தனியா கீழே வச்சிடுறேன். நல்லா இருக்கா? தேங்க்யூ. சரி சாப்பிடு. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. தம்பி, பணம் கேட்டிருந்தேல, பணம் ரெடியா இருக்குப்பா, வந்து வாங்கிக்கிறியா? ஆனா 2 நாள் தான் பாட்டாயம், அதுக்குள்ள நீ திருப்பி கொடுத்துடணும். அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. தம்பி, பணம் வாங்குற இடம் ரொம்ப சிக்கலான இடம், அதுவும் வட்டி ஜாஸ்தி வேற. சொன்ன டேட்டு மாறுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கப்பா. 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துருப்பா. உன்னை நம்பி நான் வாங்கி தர்றேன், கண்டிப்பா கொடுத்துருவேல? கண்டிப்பா கொடுத்துட்றேண்ணா, என்னை நம்பி கொடுங்க. சரிப்பா, அப்ப வந்து வாங்கிக்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. பொடி மாஷ் சூப்பர். நீ சாப்பிடல? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும்டா. பணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா? நம்ம கேட்டு கொடுக்காம இருப்பாங்களா? நேத்து வரையும் நம்ம ஒரு சாதாரண ஆளு, கொடுக்க யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் மேன்ல, அதை வச்சு எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். மர, எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? இல்ல, கடன் எல்லாம் வாங்குறோம், அதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளவு பயப்படுற? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வசதியான குடும்பத்துல வளர்ந்தவ இல்லல. நல்ல மிடில் கிளாஸ். கடன் எல்லாம் வாங்கும்போது கை கால் எல்லாம் நடுங்கும். திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பதட்டமா இருக்கும். அதுவும் கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பதறிக்கிட்டே இருப்போம். நான் அண்ணன் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் நான் பார்த்துட்டேன் மாறா.